அனைவருக்கும் வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, நாளைக்கு வீடியோ கிடையாது. அதனால வீடியோ போனதுக்காக க்ளோரி பிடிச்சி உட்கார வச்சுக்குது, அவ்வளோதான். நம்ம ஸ்டால் போட்டோம்ல, அதை பற்றி மட்டும் பேசி. ஆமாம், ஸ்டால் போட்டோம். அந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக பிரம்மாண்டமாக வந்து இருந்ததுங்க. அங்கே பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க சைக்கிளில். கடவுளே, குட்டி பசங்க ஒரு 3 பாவம் அந்த குழந்தைங்க அந்த கையில் காசு இல்லாமல் அம்மாக்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன். நம்மளும் சின்ன பசங்களாக இருக்கும்போது சொல்லுவோம்ல, அம்மாட்ட போய் கேட்போம். எங்கள் அம்மா கேட்குறாங்க, எங்கள் அம்மா போய் காசு கேட்டேன், எது கொடுக்கு தேவலாத்து இது ஓடு எடுத்து சொல்கிறாங்க. அதே போல் அது கேட்டு போயிட்டு வீட்டில் போய் வாங்கிட்டு வரேன். எப்படி தருவாங்க? நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு ரூபாவே வாங்க முடியாது. இப்போ 35 ரூபா, அது 35 ரூபா எவ்வளோ பணம், எப்படி போய் வாங்க முடியும்? ஆனால் அதுலேயும் ஒரு பொண்ணு வாங்கிட்டு வந்து ஒரு மெழுகுத்தி வாங்கிட்டு போச்சு. நேற்று கஸ்டமர் வந்து ஒரு மெழுகுத்தி வாங்கிட்டு போனாங்க, 35 ரூபா கொடுத்து. அது 40 ரூபா சொன்னேன். 40 ரூபா கிட்ட இல்லை ஆண்டி, 5 ரூபா கம்மியாக தான் இருக்குது, தயவு செய்து இது கொடுங்க ஆண்டி, என்னை புரிஞ்சுங்க ஆண்டி சொல்லுது. அப்படி சொல்லுது, ஆண்டி நான் புரிஞ்சுங்க ஆண்டி, எனக்கு 5 ரூபா போய் இப்போ கேட்டேன், எங்கள் அம்மா தரமாட்டாங்க ஆண்டி. எங்கள் அம்மா கொஞ்சம் கஞ்சம். அப்படியே சொல்லுது, எங்கள் அம்மா கொஞ்சம் கஞ்சம். இப்போ தான் நல்ல மூடில் இருக்கிறாங்க. மெழுகுத்தி நான் சொன்னேன்னு வச்சுக்க வாங்கவே விட மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஆசை இருக்குது, இன்னைக்கு தான் தெரில, நல்ல மூடில் இருக்கிறாங்க, 30 ரூபா கொடுத்துட்டாங்க. 5 ரூபா போய் இப்போ கேட்டேன்னு வச்சுக்க தரமாட்டாங்க. க்ளோரியில் வந்து எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 ரூபா வாங்கிட்டு மெழுகுத்தி கொடுத்துச்சு. 5 ரூபா கம்மியாக தான் கொடுத்தேன். சரி அதுதான் சொல்கிறேன். இது வந்து சும்மா ஒரு ஆசைக்காக பண்ணுங்க, பிஸ்னஸ்க்காகலாம் அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? நாங்கள் வந்து நிறைய ஐடியா வச்சுருப்போம். எப்போனா ஒரு டைமில் ஒரு ஐடியா. சில பேர் சொல்லுவாங்கள்ல, இதை போய் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க, அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டால் போடுறது யார் வேணா பண்ணுங்க. சிம் கார்டெலாம் போடலையா, பெரிய கம்பெனி யாருன்னா வந்து ரோட்டில் சிம் கார்டு விற்கிறான், போட்டு வச்சுட்டு அது மாதிரி ஒரு இதுதான். பிடிச்சவங்க வாங்குறாங்க, பிடிக்காத வாங்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து மெழுகுவத்தியில் விற்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் ட்ரெண்டிங் கிடையாது. அதான் விஷயம். இது ட்ரெண்டிங்கான விஷயமா இருந்தால் நிறைய போகும். இப்போ உதாரணத்துக்கு ஃபுல்லாக அந்த பாட்டு கேட்குற ஸ்பீக்கர் பாக்ஸு, ப்ளூடூத், இப்போ மொபைல் ஸ்டாண்டு, மொபைல் கவர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங், அத்தியாவசிய தேவை தான். மெழுகுவத்தி அத்தியாவசிய தேவை தான், எல்லாருக்குமே அது செட் ஆகாது. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக மாறினு வரனால தேவைப்படாது. அதனால் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். க்ளோரி வந்து இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி நல்லா தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சது, இப்போ மறுபடியும் தொடங்கியிருக்கு. அதில் இன்ஸ்டாகிராம்லேயும் தொடங்கியமாக இருக்குல்ல, தொடங்கிருக்கிறேன். இப்போ காலி ஆயிடுச்சு மெழுகுவத்தி. ஆமாம், இன்னைக்கு வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க, நேற்று ஒன்னோட வைக்கல, இன்னைக்கு ஒன்னோட வீட்டில் இல்லை, எல்லாம் காலி. உண்மையாக வித்துச்சு. 3 ப்ரைஸ் தான். நம்ம 30 ரூபா, 35 ரூபா, 45 ரூபா, 140 ரூபா, இந்த கேட்டகரியில் தான் மெழுகுவத்தி கொண்டு போனோம். நாங்கள் அது நம்ம ரெகுலராக நம்ம கஸ்டமர் வாங்குறவங்களுக்கு தெரியும். என்னென்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. க்ளோரி நீ அந்த பிஸ்னஸ் பண்ணி, இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், இது சேல்ஸ் பண்ணுங்கள். ஒருத்தங்க திட்டியாக வச்சுருந்தாங்க, எம்காம் படித்ததை வேஸ்ட்டாக காட்டிங்கன்ட்டு. எம்காம் படித்தது வந்து அன்பால் தான் சொல்கிறாங்க, வேஸ்ட்டாலாம் பண்ணலை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன எம்காம் படிச்சு வேஸ்ட்டாக, இது பாஸ்ட் சொல்லி ஒன்று அங்கே கோவப்பட்டியா? இங்கே மட்டும் கோவப்படல, அக்கா அன்பா தான் சொன்னாங்க. நீ அன்பா சொல்லு. நம்ம நிறைய வேலைகள் பண்ணுறோம், பண்ணாமல் இல்லை. நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம இந்த டொனேஷன் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் நாங்கள் வேலைக்கெல்லாம் போனால் யாருக்குமே ஒரு பொருள் கூட கொண்டு போய் கொடுக்க முடியாது. நம்ம நேரத்தை எல்லாமே அதில் வந்து விதைச்சி தான். இப்போ கொஞ்சம் 2 பேருமே கொஞ்சம் சர்ஜரி பண்ணாலும் வெயிட் தூக்க முடியல. நானும் வேலைக்கு தானே போயிட்டு இருந்தேன். இப்போ லீவ் ஆகி போச்சு இல்லை, அடுத்த மாதம் கிளம்பிடுவேன். 6ஆம் மாதம் 1ஆம் தேதி வந்து வர சொல்லிடுறாங்க. ஆமாம், க்ளோரி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முன்னாடி நான் சொன்ன ஒரு வீடியோ காட்டினேன். எக்ஸ்போர்ட்டில் ஆல்ரெடி க்ளோரிக்கு வேலை கிடச்சிச்சு, கிட்டத்தட்ட கிடச்சிச்சு. உங்களுக்கு பிட்டு கொடுக்கணும், வீட்டில் போய் தைச்சிட்டு வரேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து வரத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கை கூடி வர நேரத்தில் இப்போ ஒரு வேலை, ஒரு சின்ன பிரேக், இது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி நாங்கள் திங்கக்கிழமை பண்ணோம், மண்டே வேணால் போய் கேட்டுருவோம், எக்ஸ்போர்ட்டில் கேட்டுருவோம், என்ன பீஸ் எப்படி தைக்கணும் அதெல்லாம் கேட்டுட்டு வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 பீஸ் தைக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா மிஷின் இருக்குல்ல வீட்டில், எல்லாம் ரெடியாக இருக்குது, ஆர்டர் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, பயன்படுத்தணும், அவ்வளோதான். அது என்னன்னா, நான் எதுக்காக தெரியுமா இப்போ வீடியோ எடுத்தேன், ஒரு எல்லாருமே கேட்டாங்க, அக்கா கூட கேட்டாங்க, அக்கா அன்பாலதான் கேட்டாங்க, அக்கா எந்த அக்கா, நம்ம ஷாலினிக்கா, என்ன க்ளோரி உடம்பு சொல்ல வீடியோ போட்டது இப்போ என்ன கடையில் வந்து உட்காந்து, அதுக்கு காரணம் நீங்கள் சொல்லிக்கோங்க. எவ்வளோ கூத்து இப்போ நடந்து சண்டை போட்டு. தினமும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ மாத்திரை போட்டுட்டு நைட்டில் தூக்கம் வராமல் அவஸ்தைப்பட்டுட்டு மதியம் தான் எழுந்துக்க முடியல. எழுந்து குளிச்சுட்டு என்ன பண்ணுது, நான் இப்படியே இருந்தேன்னா நான் மென்டல் ஆகிடுவேன், என்னை கூப்பிட்டு போங்க, எங்கன்னா கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி நான் வந்து இப்போ பார்க்கு பீச்சுக்கெலாம் கூப்பிட்டு போக மாட்டேன். பார்க்கு பீச் சினிமாக்கெலாம் கூப்பிட்டு போகிற ஆள் கிடையாது. அதெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு கடையில் பிடிச்சி உட்கார வச்சுட்டேன், உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டேன். அப்போ நான் சொன்னேன் க்ளோரிக்கிட்ட, 2 நாள் 3ஆம் நாள் நீங்கள் உட்கார மாட்டேன் சொல்லி தான் சொன்னேன். 3ஆம் நாள் நீயே சொல்லுவேன் வேணாம் இது அப்படின்னு, அந்த மாதிரி. அதனால ஒரு முயற்சி தான். இப்போ கூட எங்கள் அக்கா பேசுனாங்க தஞ்சாவூர்லேருந்து, அவங்க சொன்னாங்க ஒரு முயற்சி தான். இருங்க ஒரு நிமிஷம், கொடுமா ஒரு லைவாக உங்களுக்கு பாருங்க. ஹலோ, யாருங்க? போயிட்டாரா? வீட்டில் இருக்கேன். போயிட்டாரா? நாங்கள் எப்போ போயிட்டோம்? நீங்கள் எங்கே திருவிழாவில் இருக்கீங்களா?
1 மணி தான் போவீங்க சொன்னாங்க திருவிழாலாம் முடிச்சுட்டு. விட்டீங்களா? எங்க விட்டீங்க? ஓ, அதில் நீங்களும் வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சா? ம், சரி சரி சரிங்க. வீட்டில் போய் தூங்குங்க, நாளைக்கு போங்க. சாப்பிட்டீங்களா? ஓகே 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 ஓகே. ஆஃப் த டிவி. இரு இரு வர வர. ஒரே ஒரு நிமிஷம். பேசுமா. ஒரு அதிசயம் நடந்துருது எங்கள் அக்கா சொல்லுது. என்ன அதிசயம் மட்டும் கேட்டோம். அதாவது அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஊரில் திருவிழா போயிட்டுருக்கு. நான் வந்து உங்களுக்கு திருவிழா காட்டியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. நம்ம ரோஸ் ஸ்கூல்லாம் போகும்போது காட்டியிருக்கேன். மேக்ஸிமம் நானும் போகிறதில்ல. கடைசியாக அப்போ தான் போனேன். 2 நாள் கழிச்சு அப்போ போனோம். அதோட நாங்கள் போக இல்லை. இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துக்கிறாங்க. அவங்களும் திருவிழாவுக்கு போக மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கசப்பான அனுபவம் நடந்துருது. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் போகும்போது பார்த்தீங்கன்னா 4-5 பேர் கேட்டு கிண்டல் பண்ணியிருக்காங்க. இவங்க வயசு பசங்களாக இருக்கும்போது. எங்கள் அப்பா போய் இப்போ ரோட்டில் போய் எல்லாரும் அடிச்சு போட்டு சண்டை போட்டு விட்டுருது. அதோட திருவிழா பக்கம் போகிறதில்ல. திருவிழா முடிச்சு திங்காம தான் போகிறேன். இப்போ திங்காம போயிட்டு முறம் வாங்கிட்டு வராங்க. ஒரே ஒரு முறம் வாங்கிட்டு வருவாங்க. அது எதுக்குன்னே தெரில. முறமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு அது முறம் வாங்கிட்டு வரேன்? அம்மா எனக்கு கிளிப்பெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆமாம், கிளிப் வாங்கிட்டு வந்துருக்காங்க. முறம் வாங்கிட்டு முறம் எதுக்கு வாங்கினது தெரியல. நானும் பார்ப்பேன். வருஷம் முறம் வாங்குறாங்க. அது யூஸும் பண்ண மாட்டாங்க. எதுக்கு அது முறம்? அப்போ அந்த பழைய முறம் எங்கே போகுது தெரில. யாருன்னா குத்துருவாங்க. எங்கள் அம்மா மட்டும் தான் சாமி கேட்டுட்டே இருப்பாங்க குழந்தை மாதிரி. ஐயா திருவிழா கூட்டம் புதுசு கூட்டு போங்க. ஆமாம், நான் சொல்லுவேன். என்ன எது கூட்டின்னு போகிறீங்க? உங்கள் வீட்டுக்கார கூட்டின்னு போங்க. இதுனா ஆளாளுக்கு என்ன கூட்டின்னு இருக்கிறீங்க? நாங்கள் அதான் போக மாட்டேன் சொன்னேன். இப்போ சுத்தமாக நான் கம் டு த பாயிண்ட். அதனால ஒரு நாளைக்கு 8 மாத்திரை கிட்ட போடுறோம். அதனால அந்த டேப்லெட் போடுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சோர்வா இருக்கும்ட்டு. கொஞ்ச நாள் தான் இது பழகிடும். ப்ரெஷர் மாத்திரை பழகிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிடும். அதுக்கு அடுத்தது இப்போதைக்கு கேண்டில் வந்து நாங்கள் செய்கிறோம் தான். செஞ்சால் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஸ்டுடியோவில் போடுறேன். நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. யாருமே ரொம்ப நன்றி. நாங்கள் உங்களுக்கு தப்பாகவே சொல்ல. நீங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கன்ட்டு. நம்ம பிஸ்னஸ் வந்து சில பேருக்கு செட் ஆகுது, சில பேருக்கு பிஸ்னஸ் வாழ்க்கையில் செட் ஆகலை. இது மாதிரி கடை போடுங்கன்னு கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. மெயினாக என் தம்பி தான் போய் கடை போடு க்ளோரி, சேல்ஸ் ஆகும் எவ்வளோ அழகா ஒரு நாள் எடுத்துகிட்டு வா நம்ம கடையாக போய் கேட்கலான்னு சொன்னான் ஜோசப். அது மாதிரி நிறைய எங்கள் ஆயா கூட அது என்னன்னா தெரியல. கடைசியாக அவன் நேற்று அவன் கண்ணில் பிடிச்சது கடை. யாரையும் பிக்கப் பண்ண போயிருக்கிறான். மாடு கத்துது க்ளோரி. டேய் கத்துது. டேய் நீ போட சொல்லி கடலை நடுரோட நிற்கிறேன் நான் பாடுறாங்க அப்படி. அதோட அவன் பார்த்துட்டு போயிட்டா. ஏவா வீட்டுக்கு போய் சேருண்டு அவ பார்த்துட்டு போனான். இதுக்கு தேவையில்லாத வேலை உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. தேவையில்லாமல் போய் ரோட்டில் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போனோம். ஏற்கனவே இவ்வளோ சிவியராக இருக்குது, எதுக்கு தேவையில்லாம போயிடுது. மென்டலியாக கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிறதுனால வீட்டு வாசலில் உட்காருவோம்ல, அது மாதிரி போயிட்டு அங்கே கடையில் தெரிஞ்ச கடை. உண்மையாக என்னென்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா பைபிள்லாம் வாங்குற கடை அது பக்கத்தில் தான். அதனால் அந்த அங்கிள் என் கூட வந்து நின்றுருப்பார். நாங்கள் மட்டும் தனியாக நிற்கல, அவரே கூட நின்றுருப்பார். அவங்க கடைக்கு ஆள் வர்றதே கிடையாது. அவங்களுக்கு கடைக்கு ஆள் வர்றதே இல்லையா. அதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாரு. விற்கிறாமலாம் இல்லை, விற்றுது. சும்மா இருக்க ஒரு ஜாலிக்கெல்லாம் க்ளோரி போயிட்டு வந்துச்சு. சந்தோஷமாக போயிட்டு வந்துச்சு. ஆனால் இந்த உடம்பு கண்டிஷனுக்கு கொஞ்சம் அடங்கி ரெக்கவர் ஆகணும். நமக்கு டஸ்ட் எல்லாம் அலைஞ்சதுனால திரும்ப அந்த கோல்டு சளி அது ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா சாப்பிட போனோம், அதனால நான் கிளம்புறேன். சரி, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் நினச்சேன். அப்போ எதுக்கு நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கோன்னா நாங்கள் டச்சிலே இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறது தான். நாங்கள் நல்லா இருக்கிறோம். கடை போடுற மாதிரி இல்லை, இன்னும் ரோட்டில் யாராவது கடை போட சொன்னாங்க காலையே விழுந்து அப்படி இல்லை. அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அந்த டேலண்ட் நம்மகிட்ட இல்லை. நம்மகிட்ட இல்லைடா. நமக்கு ஆன்லைன்லேயே போதும். உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுக்கு சப்போர்ட் போதும். யூடியூப்லேயே நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். நம்ம கடை போட்ட பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஜுவல்லரி. அது ஜுவல்லரி ஆஃபீஸ் தான். ஜுவல்லரி ஆஃபீஸ்னா ஆன்லைனில் விற்கிறாங்கல்ல ரிங்ஸ், அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. அது அவங்க ஆஃபீஸ் போட்டிருக்காங்க ஒரு கடை எடுத்து. அந்த கடையில் யாரும் வந்து வாங்க மாட்டாங்க, எல்லாம் ஆன்லைனில் தான் வாங்குவாங்க. இங்கே யாரும் வர மாட்டாங்கண்ணா. சொன்னார் இங்கே வந்து அதான் சொன்னார், இங்கே வந்து வாங்கினா வேஸ்ட்டுப்பா, அவங்க பார்த்துட்டு போவாங்க, 100 ரூபா கம்மியாக கேட்பாங்க. நாங்கள் ஆன்லைனில் நான் சொல்கிறது தான் வேலை அப்படின்னு சொன்னாருமா. நான் 50% நான் டிஸ்கவுண்ட் போடுவேன். 1000 ரூபாய் வந்து 500 ரூபா போடுவேன். ஆனால் ஒரிஜினல் வேலை 300 தான் இருக்குமா. 1000 சொல்லி 500 ரூபாய்க்கு வரா. அந்த அங்கிள் சொல்லியிருந்தாரு. வாங்குவாங்க ஆன்லைனில் அப்படி சொல்கிறாரு. வாங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதனால்
இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் வச்சாலும் வித்துடலாம். எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் எப்பவுமே ஒரு ஸ்டெப் வந்து ஆரம்பிப்போம், நானும் சாமும் அப்படியே டப்புக்குன்னு கீழே விழுந்துருவோம். இதே தான் நடக்கும். இப்போ கூட ஆண்டி ஒருத்தவங்க வந்து போனாங்க, நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களால் பண்ண முடியல. அது எதுக்கு தெரியல, ஏஸ்பா என்ன நோக்கம் வச்சுருக்காங்க தெரியாது. எல்லாரோடைய அன்புக்கும் ப்ரேயருக்கும் ரொம்ப நன்றி. இதை சொல்லலாம் நினச்சேன். பிஸ்னஸ் வந்து நம்ம எதுவுமே ரோட்டில் நம்ம கொண்டு போக மாட்டோம், நீங்கள் கொண்டு போங்க. ஆனால் நிறைய ரூல்ஸ் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் பிளாட்ஃபார்மில் போய் கடை போட முடியாது. நாங்கள் அதெல்லாம் விசாரித்தோம். ஒரு எங்கள் ஃப்ரெண்டு 6 மாதம் ரொம்ப ஒரு வழி பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஃப்ரெண்டுமா? பேக்கிங் கிளாஸ். அந்த பொண்ணு ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கேன். பொய்யுங்க உண்மை. அது பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டா? அது பொண்ணு பேரே தெரியாது ஃப்ரெண்டுங்கிற. அது அவளுக்கு எனக்கு ஒரு வாரம் வந்து கிளாஸ் படிச்சுப்பா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வீடியோலாம் பார்க்க அதெல்லாம் தைரியமா சொல்லலாம். அது பேர் கூட ஒருக்கும் தெரியாது. இப்போ அந்த பொண்ணுகிட்ட ஃபோனை போட்டு வேறு டீட்டெயில்ஸ் கேளுங்கண்ணா. இப்போ நான் ஃபோன் போடாமல் பொண்ணு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். நீங்கள் யாருன்னே தெரியாது, ஏதோ 5 நாள் கிளாஸ் படிச்சுக்கு என்கிட்ட ஃபோன் போட்டு இது மாதிரி ஏதோ அந்த பொண்ணு பேக்கிங் கடை வச்சிருக்குது, ப்ரௌனி அந்த கடை வச்சிருக்கு. கடைக்கு போய் ஒன்று கூட வாங்கி சாப்பிடல. ரொம்ப ஃபோன் போட்டு கடை வைக்கிறது. குரு ரெகுலர் கஸ்டமர். குருவை ஃபோன் போட்டு கேட்டது நம்ம தானே. அதான் அந்த பாப்பா சொன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்கக்கா. அதுக்கு என்னமோ சொன்னாங்களே, எங்கே போன் கேட்கணுமா? ஜோன் ஆஃபீஸ் போனாரு. நான் தோணி தானே இருந்தேன். ஆமாம், அப்புறம் நான் கேட்டா சொன்னேன் ஜோன் ஆஃபீஸில் போய் கேட்கணுமா? போலீஸ்காரங்க வந்து தூக்கி எல்லாம் போட்டுருவாங்களாம். இல்லைன்னா உன்னை மன்னிச்சு விட்டானா நீ அடுத்த வாட்டி திரும்ப செய்வேன். தூக்கி போட்டானா நீ திரும்பி வரமாட்டேன். அவங்க கடை கொடுத்துருக்காங்கம்மா, பிளாட்ஃபார்ம்ல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அங்கே தான் வைக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே முன்னாடி வராங்க கொஞ்சமா. ஏன் இப்போ எங்கள் ஃப்ரெண்டுங்க வைக்கல, சங்கீதாவும் யாஸ்மினா, அவங்களுக்கு இன்னும் எந்த ப்ராப்ளம் வரல. பிரச்சனை இல்லைப்பா, அவங்க சட்டம் தன் கையில் வச்சிருக்காங்க. அடிச்சிட வேண்டியதுனா யார் வந்தாலும். அவங்க ரெண்டும் வக்கீலுங்க, நம்மளும் அப்படியா? சரி, ஓகே, பாய்ங்க. தேங்க்யூ ஸோ மச்.